சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. என்னிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில் சுட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனிட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி. வென்ஸ்டே சரி. முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட், நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை. அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு மிட்டாய் ஜாரை திறக்கிறது. நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு. என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா எனிட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கமி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ, என்ன ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. நான் இப்பொழுது என் கமிஸ் சாப்பிடுவேன். சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம். பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக காகிதம், கத்தி. என்ன இவ்வளவு காண்டி? அருமை. அடடா, நாய் உணவா? என்னை ஏமாற்றுகிறாயா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த மாம்பழ ஜெல்லிகள் மிகவும் பிடிக்கும். நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்கிறது. வண்ணமயமான. அடுத்தது, ஓ, சில இனிப்பு ஜெல். இது மிகவும் புளிப்பு. ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கும். இப்போது நாம் இன்னும் சில காண்டியை சேர்க்கலாம். இது கூட புளிப்பு என நினைக்கிறேன்.
சரி, இதையெல்லாம் குலுக்குவோம். இப்போது நமக்கு புளிப்பு துகள்கள் கிடைத்து விட்டது. அழகாக இருக்கிறது. அற்புதம். ஓ, ஜூலி, இப்ப இது முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அற்புதமாக மணக்கிறது மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அட, என்ன? ஓ, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியா? இல்ல. அது என்னது? உனக்கு உன் கேக் இருக்கிறது. அடடா, நாய் உணவு! இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. அது நிச்சயம். சரி, நான் அடியிலிருந்து முயற்சிக்கிறேன். குளிர். அது நியாயம் இல்லை. ஓ சரி, ஜூலி. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நாய், உனக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? உனக்கு ஒரு சுவையான கேக் கொடுக்க வேண்டுமா? பிங்கோ. ஹே, சரி, போகலாம். மைக், அது நியாயம் இல்லை. நாய்கள் இல்ல. ஓ, சரி. நீங்கள் உங்கள் கேக்கை உங்களால் சாப்பிட வேண்டும். ஓ ஓ, காத்திருங்கள். மிகவும் புளிப்பு. பிங்கோ. ஜூலி, நீ சரியா இருக்கியா? சரி, அவள் மீண்டு வரும்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஏய், இதை நிறுத்து. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அப்படித்தான். அவரை நான் மறுக்க முடியாது. மோனிகா, நீயே முதலில் சக்கரத்தை சுழற்று. இல்லை, நான் கற்றாழையை விரும்பவில்லை. இதோ, நான் கிரீமை மறுக்க மாட்டேன். நீ அப்படி முடியாது. கற்றாழை என்றால் கற்றாழைதான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததில்லை. ஆனால் கவலைப்படாதே, பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். நீ என்னால் மகிழ்ச்சி அடைவாய். பார்த்து விடலாமா? நான் சொன்னேன் அல்லவா, ஹப்பா பப்பா கம் மாதிரியானது எதுவும் இல்லை. குறிப்பாக அவை நிறைய இருந்தால் அவற்றை பெட்டிகளில் இருந்து KHKHL HRPSHR எடுத்து கேக்கில் ஒட்ட விரும்புகிறேன். எனக்கு இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறது. அற்புதம். இதுவரை நான் பார்த்த மிக வெளிச்சமான கேக் இதுவே. அதுவும் அல்ல. மீதி குச்சிகளை வைத்து நான் ஒரு இதயம் உருவாக்கி என் கேக்கை இன்னும் அழகாக்கலாம். அப்படியா? ரொம்ப நன்று. மோனிகா, நீ எவ்வாறு நினைக்கிற? இது ரொம்ப அழகா இருக்குது. இத சுவைக்க நேரமாய் விட்டது. இது நிச்சயமாகவே அற்புதம். நான் அந்த கேக்கை ஒரே முறை சாப்பிடணும் போல இருக்கிறது. ஆமாம். எனக்கு குறைந்தபட்சம் ஒரு இதயத்தை முயன்று பார்க்கலாமா? நான் அதை எனக்கு தானாகவே சாப்பிடுவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலூனை பார்க்க வேண்டுமா? உனக்கு என்ன ஆயிருது? நீ எங்கூட பகிர விரும்பல. நான் உன் பபுளை பார்க்க விரும்பல. அதை எடுத்துக்கோ. எப்படி உங்களுக்கு தோன்றியது? இப்போ எனது முகமெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது. சிரிக்காமல் இரு. உன் காக்டஸ் கேக் சாப்பிடியது நல்லது. எப்படி அதை சாப்பிட முடியும்? நாரம்ப எடுக்க முடியாத அளவுக்கு கத்தோடி கூர்மையாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டேன். நீர்களை களைந்து விட்டால் அந்த கத்தோடி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனாலும் நகம் கடுகி போதாது. இதெல்லாம் தானும் மிக பெரியதாக இருக்கின்றன. என் நினைப்பில் இந்த சுண்டிக்கைகள் கத்தோடியை வெட்டுவதற்கு அற்புதமானவை. எவ்வளவு சலிப்பு. தயார். இப்போது ஒரே ஒரு விஷயமே இருக்கும். என் கேக்கில் காக்டஸை துருவ வேண்டும். அற்புதம். இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. சரி, உனக்கு என்ன மஞ்சகா? இது ரொம்ப அழகா இருக்குது. ஆமா. பேசுவதை நிறுத்து. சாப்பிட நேரம் வந்து விட்டது. எப்படி இருக்கிறதோ அதே போல சுவையையும் நம்புகிறேன். ஓ இல்ல, இது புல் மணம் கொண்ட கேக்கை சாப்பிடுவது போல உள்ளது. அருவருப்பு. உங்க சாப்பாடு ருசி பருகு. ஏய், உன் போன் கொடு. கவனத்தை சிதற விடாதே. ஏன் நான் சொன்னேன், புரிஞ்சு போச்சா? எளிது. ஓ, அதை கூகுள் பண்ணுவோம். பழுமா, உங்கடா சிறுநீர் விடாதீங்க.
நான் மக்டொனால்ட்ஸ்ல நிறைய ஏங்கலாம். இதோ என்னோட டோனட். நாம் ஒரு பார்வை எடுத்துக்கொள்வோம். அருமை, நான் முடித்து விட்டேன். நான் என்னுடைய போனில் விளையாடிக் கொண்டே இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு யுஎஸ் ஸ்டார்டர் வகுப்பு காட்டப் போகிறேன். இதற்கு நமக்கு பாந்தா வித்தியாசமான ருசிகளில் தேவை. ஆப்பைகளில் ஊற்றி பின்பு மண்டமான பொருளை கூட்டு. அடுத்து நமக்கு டோனட்டின் வடிவத்தில் தாளங்கள் தேவை. நம் எலுமிச்சை சர்பத்தை எடுத்து அந்த தாளங்களில் ஊற்றுகிறோம். அவற்றை உறைய வைத்து எல்லாம் தயார். வாங்க அவற்றை எடுக்கலாம். ஒரு தட்டிலே வைத்து இனிப்பு தூவல்களால் அலங்கரிக்கிறோம். மெர்சி, எங்கள் டோனட்கள் தயார். ஏய், அவள் செய்ததை பாரு. சரி, வந்து பார்ப்போம் என்ன கிடைத்திருக்கிறது. என்ன அழகான மனம். நாம இதை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும். அது ரொம்ப ருசிகரமா இருக்குது. அது பருக விருப்பமா இருக்குது. ஆனாலும் நான் முடியாது. அதனை ரொட்டிக்காக வச்சிருக்கோம். நாம் ஒரு இருக்க வேண்டியதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் நசைந்த வழி நெல்லி கொட்டைகளை பயன்படுத்துவேன். மிக சிறப்பா. ஸ்ட்ராபெரிகள். சரி, AHT. ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கலாம். கவனமாக வெட்டி டோன்டின் மேல் வைக்கலாம். ஆம், நன்றாக செய்தீர்கள். மைக், நீங்க ஏதாவது செய்ய போறீங்களா? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க அதை சாப்பிடுகிறீர்கள். ஓ, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கின்றது. சாக்லேட் பலகையை எடுத்துக்கொள்வேன். அதை உருக்க வேண்டும். இப்போது இந்த சாக்லேட்டை என் டோனட் மீது ஊற்றுகிறேன். இப்போது கொஞ்சம் சிக்கலான சினிமினி. அதிக சர்க்கரை என்பதே இல்லை. எனக்கு மிகவும் பிடித்த ஓரியோக்கள். இப்போது சிறப்பு கிரீமால் அலங்கரிக்கிறேன். இப்போது பயன்படுத்துகிறோம். பல்வேறு வண்ணங்கள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அணைக்கும் பொன்பொன் டோனட். நாம் பொருளாளி ஆகிவிட்டோம். அவரது அழகான செல்லப்பிள்ளை. வேடிக்கையான கண்ணாடிகள். அவற்றின் ருசியும் அப்படியே சுவையாக இருக்குமென நம்புகிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. வங்கோ பாட்டி, நான் இவைகளை மோதிரங்களாக அணியக்கூடியேன். நன்றாகவே இருக்கிறது. ஆனால் பசங்களே சாப்பிட மாட்டார்கள். அவன் ஒரு உண்மையான பிசாசு போலவே வெளியே இருக்கிறான். இனிமை உடையதும் சுவையானதும் எல்லாமே ருசியாக இருந்தது. ஆனால் நமக்கு ஒரு வெற்றி வீரர் தேவை. இது மிகவும் கடினம். எனது அபாரமாக உண்மையான சமையல்காரன். ஐயோ, துப்பியது. இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும். என்னைக்காக நீ சமைப்பாயா? சரி, நன்று, காத்திருக்கிறேன். ஊஃபக், இந்த இறைச்சி அருவருப்பு. அதை தொட விரும்பவில்லை, ஆனால் தொட வேண்டும். எனவே நன்று. இப்போ ஒரு ஒழுகல் கம்பி. பாட்டி, வணக்கம். ஹலோ லூ. நான் மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் இது நன்றாக இல்லை. என்ன தெரியுமா, நான் எமிலிக்கு ஒரு இனிப்பு பர்கர் செய்வேன். எனக்கு நுடலா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை. பண்ணின் மீது நுடலாவை பிரப்பி. சாப்பிட்டேன். உள்பகுதிக்காக நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இன்னும் நேரம்? நானும் பர்கர் செய்வதற்கான நேரமா? என்ன? அப்படியா? அருமை. என்ன திமிரு. இப்போது நாம்கு கட்லெட் செய்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் வந்துட்டது. தூங்காத.
நாம தான் இருசட்டி ரொட்டியை முடிக்கணும். மெலோஸ் எங்கே? பழி வாங்கி பார்க்கிறேன். சில மார்மலேடு சேர்த்தால் போலா. என் கடவுளே, மை எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது. அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்க செய்யும் ப்ரொஃபஷனல் குக் நான் தான். ஓ, இந்த பேகன் கொஞ்சம் கேட்சப், இயற்கையாகவே லெட்டூஸ் ஒரு இலை, மேல் ஒன்று கட்லெட், சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேகன். அரே, நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன். இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும். தயார். அப்பா, என்ன ஒரு பெரிய பர்கர்! சரி, என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு. போலாம். கொஞ்சம் காய்கறி சேர்றேன். பிக்கிள்ஸ், ஒன்னாசீனே, தக்காளி, சில சாஸ்கள். அதை பன்னால் மூடுவது. இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம். ஓ, உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது, ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. எனக்கு அது வேண்டியதுதான். ஜெல்லி உருக வைக்க. எமிலி, முயற்சி செய். சாப்பிடு. வாவ், அது ஒரு பர்கர். இது மிக பெரியது. நான் இதை பருகுவது அவசியம். அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை, ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது. அது எனக்கு பிடித்திருந்தது. இங்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பர்கர் கூட. ஏய், ஓப்ஸ், எல்லாம் வெளியில விழுந்துட்டது. அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது. இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. இது ஒரு இனிப்பு பர்கர். அருமை, எனக்கு இது பிடித்துள்ளது. மேலும் வெற்றியாளர் யார் என்றால் செஃப். ஆம், எமிலி. அருமை, நெய் பிஸ்கட் உண்ண ஆரம்பிப்போம். பயடா சுலபம். நான் செய்ய போகிறேன். நான் எதற்கும் வாக்குறுதி தர முடியாது, ஆனால் நான் முயற்சிப்பேன். ஹலோ, இதை எப்படி சமாளிப்பது? ஓ, இந்த வட்டம் எதற்காக? காத்திருக்கும் தேவையில்லை. ஓ, அன்பு செய்கிறீர்களா? இது எப்படி செய்வது என்பதை கவனிக்கவும். சிறிய இயக்கங்களில் உருட்டவும், வெட்டி பேக்கிங் தட்டில் வைக்கவும், ஓவனில் வைக்கவும். நான் எதுவும் செய்ய முடியாது. ஒரு யோசனை, கூகிஸ் வராமாக இருக்குமா? அப்படியானால் மாவிலிருந்து ஒரு வட்டம் வெட்டி வெண்ணெய் உருக வைத்து விடலாம். மிக முக்கியமான பொருள் ஸ்கிட்டில்ஸ் தான். இதில் சிலரை நாங்கள் சாப்பிட நான் தடையாக இல்லாமல் இருக்கிறேன். நீ நல்ல வேலை செய்த, கணிஞ்சி. குக்கீஸ் எப்பறம் போல மீதி இல்லாமல் சரியானது. இது என்னுடைய குக்கீகள். இது ஒரு கலைப்பணி. வல்லுநரின் கைநடை உடனே தெரிகிறது. என்னுடைய அற்புதமான இணைப்பந்தி வீட்டை பாருங்கள். அடுத்து, இந்த யோசனைக்கு நன்றி. நான் கூரை மீது ஸ்கிட்டில்ஸ் மூலம் அலங்கரிப்பேன். சரி, கடைசி அழகு, பொடியான சர்க்கரை. மேலும் என் வீட்டில் பனி பெய்திருப்பதை போல தெரிகிறது. ஓ இல்லை, இது சிறிய தீயாக தெரிகிறது. நாமும் உடனடியாக குக்கீகளை அழைக்க வேண்டும். இதை இன்னும் பாதுகாக்க முடியுமா? அச்சச்சோ, இங்கு செய்வதற்கு ஒன்றும் தோன்றவில்லை. இவைகள் பிஸ்கட்டா? இதை நீங்கள் உணவாக கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. பியூ, சரி சரி, இங்கு என்னமோ உள்ளது. ஆச்சரியம், ஒரு இஞ்சி சப்பாத்தி வீடு. மிகவும் அழகாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. ஆமாம், வேற எப்படி கூடும்? நான் ஒரு நிபுணர். ஐஸ்கிரீம் சூப்பர். எனி ஆமாம், அது செய்யப்படும். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். நாம் மேல் நோக்கிய பகுதியை வெட்ட வேண்டும். அதை பிளெண்டரில் போட்டு அனைத்தையும் நசுக்குவோம். அதை நன்கு குலுக்கி தர்பூசணி ஸ்மூத்தி ஆயிற்று. லெமன் சேர்க்கிறோம்.
எனக்கு இது பிடிக்கவில்லை. 2 நிமிடம் நிறுத்து. ஆச்சரியமில்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு எனக்கு கிடையலிலேயே ஒரு பாகேஜ் எப்போதும் உண்டு. சரி, அது நல்லா இருக்குது. சரி, கவன சிதறல் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஸ்மூத்தியில் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதை நன்றாக கலந்து விடுங்கள். இன்னும் அழகாக காண சிறிது நிறத்தை சேர்க்கலாம். நான் வெள்ளை பயன்படுத்துவேன். கம்மி தகர்கிறோம். அருமை. ஆனால் அதுவே போதாது. நாமால் கம்மி பியர்ஸ் மட்டுமே பயன்படுத்த போவதில்லை. அவற்றை உருக்க வேண்டும். கவனிக்கவும். இதை பற்றி நண்பர்களே. சரி, நம் ஜெல்லியை காகிதத்தில் ஊற்றுவோம். Temperature curry and recur வேண்டும். Entry அது வரையச்சோம். முடிந்ததா? அது ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் தட்டு. பேரணை. ஓ, இது என்ன? பாட்டி கப்பல் கொள்ளைக்காரி மாதிரி இருக்கிறார். ஐயோ, என் மாம்பழமேடு கண். அங்கு நீங்க போங்க. நீங்களே வைத்துக்கோங்க பாட்டி. நன்றி சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு வசீகரம். அருமையாகவே இருக்கிறது. இங்கே ஐஸ்கிரீம் சூப் 3 இருக்கின்றன. அதை அலங்கரிக்க நேரம். வணக்கம், நியூயார்க். சரியானது. தங்கம் போன்ற இனிப்பு தயார். ஓ பாட்டி, நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது என்று நினைக்கிறேன். என்னிட்ட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கைமுழு. அது எனது அல்ல. சிப்ஸ், ஸ்கிட்டில்ஸ். சரி, இல்ல சரிச்சா. இப்ப இந்த பிளெண்டருக்கு போடுறேன். ஒவ்வொரு நிறத்தையும் தனியாக. எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. மகிழ்ச்சியானது. இப்போது சற்று ஐஸ்கிரீம் தேவைப்படுகின்றது. நான் பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம் பயன்படுத்த போறேன். எல்லாத்தையும் நல்லாக கலக்குகிறேன். சிப்ஸ், எனக்கு அவற்றில் உண்மையில நமக்கு கண்டேன் மட்டும் வேணும். எல்லாவற்றையும் ஊத்துறேன். மற்றும் ஒரு குச்சி. அதை சாப்பிடுறது வசதியாக இருக்கும். அந்த வழி பாட்டி எழுந்து வா. நானும் ஏதாவது செய்ய வேண்டும். தயிர் சரியானது. அதை ஒரு கலக்கில போடுகிறேன். ஆரம்பமாக சத்தியமா சர்க்கரை சேர்த்து விடுவோம். மற்றும் இலைகள், அவை அழகாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. இதையெல்லாம் பிளெண்டர்ல போடுவோம். வாசனை வருது. இந்த ஐஸ்கிரீம் அருமையா இருக்கும். எல்லாமே கிண்ணங்களில் ஊற்றி மரக்கட்டைகளையும் குச்சிகளையும் சேர்த்து பணிய செய்யலாம். ஸ்ட்ராபெரியோட என்ன செய்யறது? நான் அறிவேன். மரண அஞ்சலி. இதோ தைமுகம் வந்திருக்கிறதா? ஒரு முக்கியமான உட்பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை செய். அநாகரிகம். ஐயோ, நான் ஆட்டோவை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. வணக்கம். எனக்கு பொருள் வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு போங்க. இதோ என் தேன். பிலிஸ்திரே சரியா இருக்கு. நாம் திரும்பலாம். ஒப்பந்தியுங்கள். என்னடியால் நான் தேனை கொண்டு வந்தேன். இல்லை, எல்லாமே சிவப்பாக இருக்கிறது. கட்டத்தில் உங்களை தேனை ஒரு கண்ணாடியில் ஊற்று. அதில் ஸ்ட்ராபெரிகளை கலக்குங்கள். ஐஸ்கிரீம் ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை வெளியே எடுத்துக்கொள்ள நேரம். இது அருமை. கிடைக்க பெற வேண்டும். அதிசயமாக, நாங்கள் தயார். போவோம். கடைசியாக எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வாவ், அது சுவாரஸ்யம்.
அது என்ன? வெறுக்கத்தக்கது. இது காகிதத்தை சாப்பிடுவது மாதிரி. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. இது அழகாக இருக்கிறது. நிறம் என் உடைக்கு பொருந்துகிறது. பாட்டி, அற்புதம். அது வித்தியாசமாக இருக்கிறது. சீப்ஸ் மாதிரி இருக்கிறது. நண்பா, கண்டிப்பாக இல்லை. வாவ், அது வானவில் மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மிக சிறந்த ஐஸ்கிரீம். மைக் வெற்றி பெற்றார். சமையல்காரர் யார் இங்கே? மற்றும் ஒரு புதிய சுற்று. என் மனப்பிறந்த சீஷர் சாலட் சமைக்க வேண்டும். வாருங்கள். அது செய்யப்படும். சரி, இதற்கு என்ன குறிப்பு? ஓ, எனக்கு தோன்றுகிறது இது மிகவும் எளிமையானது. சிந்தித்தால் போதும். காய்கறிகளை சிறிய துண்டுகளாக நறுக்கவும். மியா, அமைதியாக இரு. நீ உணவுப் பொருட்களை மிகவும் கவனமாக கட் செய்ய வேண்டும். பாரு, இப்பொழுதும் கவனமாக. அது ஒரு தட்டில் வைக்கப்பட வேண்டும், கோழியுடன் சேர்த்து. நிச்சயமாக. உண்மையில் எல்லாமே மிக கடினமாக இருக்கிறது. பாட்டி, பாருங்கள், நீங்கள் அருகுலாவை பெற்று அதை பிளெண்டரில் வைத்துவிட வேண்டும். அப்புறம் நீர் சேர்த்து அனைத்தையும் நன்றாக குலுக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நான் மிகவும் சுவையானதை தயாரிக்கிறேன். மேற்கொண்டுள்ள கலவையில் ஜெலட்டின் போன்ற ஒன்று சேர்க்க வேண்டும். பின்னர் அதை கலக்க வேண்டும். அதை விட்டு பிறகு அந்த திரவத்தை வடிவங்களில் கொண்டு போக வேண்டும். கோழியை வெட்ட நேரமாச்சு. என்னை கொண்டு நான் பெற்ற அழகு இதுதான். மார்கோக்கு என் அணுகுமுறை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? நான் சின்னித்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு. ஆமா, சரி. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நானே வெட் பண்றேன். இது ரொம்ப போர். ஆனாலும் வேகமாக வெட்டணும். உங்களுக்கு தெரியும், இளம் மக்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க மிக கடினமாக உள்ளது. நான் என்ன செய்தேன்? இது சரியாக இல்லை. எனக்கு பின்பு செய்ய எதிர்கால திட்டம் இருப்பது நல்லது. ஹப்பா பாப்பா கம்சீட் எடுத்து சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். இப்போது எனக்கு மர்மலேடு தேவைப்படும். நல்லா இருக்கு தாத்தாச்சி, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பெரியவளைத்தான் பயமுறுத்தாதே. மார்ஷ்மெல்லோக்கள் நிச்சயமாக என் இனிப்பு சாலடில் சேரும். ஜெல்லி புழுக்களை இன்றி எங்கு போக முடியும்? மார்கோட், இன்று யார் வென்றார்கள் என்பதை கண்டறிய உனது நேரம் வந்துவிட்டது. தெளிவாகவே அது நான். இவை எந்த வகை பச்சை முதலிகை வளைகளா? அது புல் கொண்டதா? அருவருப்பு. சாதாரண சீசர் எப்படி இருக்கிறதோ அது இதுதான். வாங்க இத பாடுவோம். இது ரொம்ப சுவையானது, ஆனால் மிகவும் அழகான சாலட் என் காத்திருப்பதற்காக இருக்கிறது. நான் மிகவும் ருசியானவன். ஆமாம், நீதான் வென்றாய். எனக்கு தெரியும் இன்ஸ். ஏசிர் மிக சிறந்தவர். எனக்கு ஒரு பெரி வேண்டும். அதை தொடாதே. நான் வாபிள்ஸ் வேண்டும் என்று முடிவு செய்தேன். அது முடிந்துவிடும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, வாஃபிள்ஸ், நான் அதை நிச்சயமாக அறிவேன். காத்திரு, நான் முதலில் இருக்கிறேன். ஹிஹா, என் பேத்திக்காக சிறந்த வாஃபிள்களை செய்வேன். மாவு, பால், நிறைய சர்க்கரை, வெண்ணெய் மற்றும் கலக்கவும். நான் எப்படி செய்ய முடியும் என்று நீ பார்த்தாயா? ஓ, கடந்த நூற்றாண்டு போல. இப்போது எல்லாவற்றையும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செய்யலாம். என்ன? நான் வேகமா இருக்கிறேன். வாங்க பாட்டி, வாங்க, நீங்க செய்யலாம். நீங்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறீங்க. ஆம், வேகமா செய்யலாம். ஆஹா, ஆனால் எப்படி நான் இதை வேகமாக செய்ய முடியும்? வாங்கோ பாட்டி, வாங்கோ. ஓ, பாட்டி உடைஞ்சிட்டார். எல்லாம் சரியா? அது சரி, நீ கவனமாக இரு.
ஆஹா அதன் மாவஸ்டோ சாதாரண வாஃபல்ஸ் இல்லை அன்சாய் நிறமிகள் இந்த சமையல்காரரின் சிறந்த நண்பர்கள். இதன் உதவியால் நான் மிக ரோஷனமான வாஃபல்ஸ்களை பெறுவேன். அது மிகவும் சிறந்தது. ஓ வாங்க, நான் இதை சிறப்பாகவும் எளிதாகவும் செய்வேன். தயார் செய்யப்பட்ட உலர் கலவைகளில் பால் சேர்த்து கலக்கலாம். அவை என் சிறந்த சமையல் முறைகள். சமைக்க மட்டும் மீதம் இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருந்து பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். நான் உண்மையில் சரியான சுவையை உறுதிப்படுத்துவேன். ஓ ஆம், வாஃபிள் அருமையாக இருக்கிறது. பாட்டி, நீ குழந்தை மார்கோவுக்காக சமைக்கிறாய். மனிதன் என் வாஃபிள் தயார். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு தட்டில் வைத்து சேர்க்க வேண்டும். நீலக்குத்துகள் நல்லது. ஓ, அவற்றை நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. நானும் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். நான் அவற்றை எல்லாம் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஏன் இன்னும் என்ன இருக்கிறது? ஏன் மேபிள் சிரப்? அதை சேர்ப்பது என் பேத்திக்கு பிரச்சனை இல்லை. இறுதியாக என் தோட்டத்திலிருந்து நேரடியாக ஒரு மணமுள்ள புதினா. அது என்ன சத்தம்? ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. அவலைப்படாதே, எனக்கு இன்னும் மாவு இருக்கிறது. அங்கே என்ன மாவு இல்லை. என்ன செய்யலாம்? நான் உனக்கு சொன்னேன், பாவம். நான் இப்ப ஏதாவது யோசிப்பேன். என் பையில என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஒரு பரங்கிக்காய் இல்ல பொம்மை. நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஓ ஹக்கி வக்கி, எவ்வளவு நகைச்சுவையாக இருக்குது. ஆனா மோசமா இல்ல. ஓ கண்டுபிடிச்சேன், இது பொருந்துகிறது. எனவே நான் நூடுல்ஸ் சமைக்க வேண்டும். நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? ஒரு நிமிடம். அற்புதம், எவ்வளவு சுவையாக மணக்கிறது. இது வஃபில் மாவை விட மோசமாக இல்லை. கொஞ்சம் கூட மீதம் இருக்கிறது. இது தயாராக இருப்பது போல தெரிகிறது. நாங்கள் அதை ஒரு தட்டுல வச்சோம் மற்றும் அற்புதம். அது நகைச்சுவையா இருக்கு. கருத்துக்கள் இல்லை. மென்மையான மற்றும் இனிய மேகங்களை சார்ப்போம். இதோ சிற்றுண்டிகள் சேர்க்குவிச்சி. ஆஹா, நான் சிறந்தவன். எல்லாம் தயார், சாப்பிடுங்கள். ஐயோ, ஊரே, எனது பிடித்த வாஃபிள்ஸ். இதிலிருந்து தொடங்கலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? எனது பிடித்த நீலக்கொத்துகள். இதை முயற்சிப்போம். வாவ், இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ப்ளூபெர்ரி மற்றும் வாஃபிள் சிறந்த சேர்க்கை. இதுவென்ன? அது விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் முயற்சிக்க வேண்டியதுதான். அருவருப்பாக இருக்கிறது. ட்ரம் ரோல். பார்ட்டியின் வாஃபிள்ஸ் வெற்றி பெறுகின்றன. ஓ ஊரே, யார் சிறந்தவர்? யார் சிறந்தவர்? கேக்குகள் கேட்கிறார். சரி, கேள்வியே இல்ல. பாட்டி, எழுந்திருங்கள். நாமல் பன்கேக் செய்ய வேண்டும். ஓ உண்மை, நான் எப்படி செய்வது என்று தெரியும். பாட்டியும் சமையல்காரரும் மாவை மிக விரைவாக அரைத்து விட்டனர். யாரும் அதை கவனிக்கவில்லை. இப்போது அவர்கள் பன்கேக்குகளை வறுக்கிறார்கள். அது சுவையாக இருக்கிறது, ஆனால் நான் இன்னும் சுவையாக செய்ய முடியும். நான் மாவில் உணவு படைக்காலரை சேர்ப்பேன். வெவ்வேறு நிறங்கள் இருக்கும். ஆஹா, ஆண்டி குழந்தையை விசித்திரமான ஒன்றுடன் மகிழ்விக்க முடிவு செய்தார். பார்க்கவும் எவ்வளவு பிரகாசமான நிறம் கொண்ட மாவு இருக்கின்றது. இது மிகவும் சுவையானதாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, நீ மிகவும் சிக்கலானவன் ஆண்டி. பொதுவாக ஆப்பங்கள் மேபிள் சீரப் மற்றும் வெண்ணெய் துண்டுடன் சிறந்தவை. இது சாதாரணமான ஒன்றாக பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ள ரெசிபி. மேபிள் சிரப்புடன் பான்கேக்ஸ். இது யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை. இதோ ஒரு தொழில்முறை பான்கேக்ஸ் வழங்கல். அதற்கு ஒரு முட்டை தேவைப்படும். இந்த ரெசிபி ஒரு பூச்சட போட்ட முட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்கவிட்டு அங்கேயே ஒரு முட்டையை உடைக்க வேண்டும். அது சமைக்கும் போது நான் சட்டியின் துண்டுகளையும் பச்சை பயிரின் இலைகளையும் எடுத்து அவற்றையெல்லாம் அழகாக பான்கேக்குகளுக்கு இடையில் வைப்பேன். குழந்தை சவாலில் பங்கேற்றவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டிய நேரம் இது. முதலில் ஆண்டியிடமிருந்து
அவை அற்புதமாக இருக்கின்றன, குறிப்பாக மார்மலவுகளுடன் சேர்க்கையில். இப்போது பாட்டியின் பன்கேக்ஸ்களை பரிமாறப் போகிறோம். அவை சாதாரணமாகவே தெரிகிறது, ஆனால் மிக ருசியானவை. முதன்மை சமையலரின் பான்கேக் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் வேக வைத்த முட்டையின் மையம் அருவருப்பாக இருந்தது. குழந்தைக்கு அது பிடிக்கவில்லை. வெற்றி ஆண்டிக்கே சென்றது. ஆமாம், நான் வென்றேன்.